நான் லூசு மாரி பேசிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. இங்க மேல ஏறி வந்து பேசு எதுவா இருந்தாலும். உனக்கு WWE பார்க்கணும்னா போய் WWE பாரு. கிரிக்கெட் பத்தி தெரியலன்னா வா. IPL is not an entertainment medium, Mr. D. It is not entertainment. குரூப் It's sport. ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் குரூப்பையும் பாருங்களேன். ஐபிஎல் வாட்சலாம் குரூப்பையும். ஆர்கே நான் திரும்பியும் சொல்றேன், இந்த இந்த இவன் பண்ணதை வந்து இன்னொருத்தவன பண்ண வச்சுக்க கண்டிப்பா சொல்றேன் பேன் பண்ணிருப்பாங்க. பர்டிகுலரா வந்து இவனை பேன் பண்ணதுக்கு காரணம் இவன் ஸ்டார்ட் பிளேயர் இருந்ததுக்காக தான். நான் திரும்பியும் சொல்றேன், இவன் பின்னாடி ஒரு 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 கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஓகேவா தனியா ஃபேன் பேஸ் இருக்குன்ற காட்டுறதுக்காக மட்டுமே இவனை வந்து பிசிசியும் சரி எல்லாரும் இவனை பேக் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் பண்ண லட்சியம்லாம் வந்து நான் திரும்பியும் சொல்றேன், என்ன பண்ணிருந்தானா கண்டிப்பா தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஓகேவா நீ சும்மா ஒரு பிளேயர் அவன் பேர் நான் அசித் ரானாக்கு ஃபைன் போட்டாங்க, நிறைய பேருக்கு பண்றாங்க. புதுசா வர பிளேயருக்குலாம் வந்து இவனுக்கு அதை பேக் பண்ண மாட்டாங்க, அதை பண்றானுங்க. பட் நான் இவனுக்கு பண்ண மாட்டேன்றாங்க எதுவுமே. பிகாஸ் ஆஃப் இங்க பயாஸ்ட் இருக்கு. என்ன பயாஸ்னா ஒரு ஸ்டார் பிளேயர் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவனை போட்டா கேள்வி வரும், மீடியா ஃபுல்லா வந்து கதை வைப்பாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஃபேன்ஸ்லாம். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவனை திரும்பி திரும்பி உட்காந்து இவனை முட்டு கொடுத்து இவனை பேக் பண்ணிருக்காங்க. இவன் பண்றதுலாம் இன்னைக்கு பண்றதுலாம் பேன் பண்ணி பார்க்கணும். ஒரு மேட்சுக்கு அட்லீஸ்ட் ஃபைன் போட்டுருக்கணும், ஏதாவது பண்ணணும். எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணா இவனை வந்து இவங்க சோசியல் மீடியா சர்க்குலேஷன்ல வந்து இவனுங்க பிசிசி போட்டு அடிப்பாங்க. அடிக்கிறப்ப ரெப்ரேஷன் போகுன்றதுக்காக அவனுங்க மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கானுங்க ஒரு வருஷம். எவ்வளவு வருஷம் மறைச்சிருப்பாங்க திரும்பி. அட்லீஸ்ட் நீ எல்லா பிளேயரும் காமனா பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் பண்ணா அதுதான். நீ ஒரு பிளேயர் கொடுத்து தூக்கி வச்சு அவன் பண்றதெல்லாம் ரைட்டு, இன்னொரு பிளேயர் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்ற பார்வை என்னைக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஆல் ஃபார்மேட் எல்லாத்துலயுமே தான் அதுதான். ஒருத்தன் தப்புனா தப்பு தான், அது எல்லாருக்குமே வைக்கணும் ஒரே ஸ்கேல்ல. கோலி பண்ணா ஒரு தப்பு, அது சரி, மத்தவனா தப்பு அப்படின்ற ஸ்கேல் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். இவனுக்கு மற்ற பிளேயர் அவன் தான் வைக்கிறாங்க பிசிசி. அதனால தான் எனக்கு பிசிசி பிடிக்கல ஸ்டில் வரைக்கும். பேசிக்கிறேன், சாரி. குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணவே இல்லடிங்க. ஐஸ்மேன் ஒரு நிமிஷம். ஐஸ்மேன் நீங்க இவ்வளோலாம் இதாவாதீங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இது வந்து அரகன்ஸ் ஆட்டிடியூடை தாண்டி திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் அ பர்சன்ஸ் கேரக்டர் ஓகேவா? இப்போ மதன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பெரிய பிளேயர்ஸ்க்குமே ஒரு மொமெண்ட் வரும் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு கோலி பண்ணது வந்து எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. த டே ஹீ ஸ்டெப்ஸ் அவுட் ஆஃப் த கிரிக்கெட் அண்ட் லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் பர்சனல் லைஃப், த பர்சன்ஸ் ஹூ எவர் வேர் டேக்கிங் அவனுக்காக கொடை பிடிச்சவங்க எல்லாரும் திருப்பி அடிப்பானுங்க. இது வந்து ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருடைய வேர்ஸ்ட்னஸை யாராவது ஓகே சொல்கிறாங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் அது டிஃபைன் பண்ணுது. ரொம்ப சிம்பிள். இதே உன்னுடைய விக்கெட்டை எடுத்த ஒரு போலர் உன்னை பார்த்து வெளில போடா அப்படின்னா நீ திரும்பி வரல. உன்னுடைய பிளேயர்ஸ் உன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பேசுகிறாங்கல்ல. அப்போது ஒரு மேட்ச் வின் பண்ணால் ஒரு 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 கேரக்டர், நான் சீனியர் ஜூனியர் எல்லாம் விட்டுறலாம், ஜெயிச்சிட்டேன், யூ பம்ப் இன் த ஏர், தட்ஸ் ஃபைன். லுக்கிங் அட் அ கேப்டன் அண்ட் யூ ஆர் ஷோயிங் அன் ஆக்ஷன் and you think that guy should take it as a friendly banter, why can't you do that? You have been crying for every no name player talking to you, no name player taking wicket of you, you cry like a baby. You know Sachin, every new ball bowler, every debut player will take a wicket of Sachin and they consider it as a moment. ஆனா உனக்கு அந்த அந்த கேரக்டர் இல்லை. இன்னைக்கு நான் எழுதி தரேன், இட்ஸ் நாட் ஃபார் யுவர் கேரக்டர், பட் உன்னுடைய இமேஜுக்கு யூ ஆர் நாட் அ பிளேயர் டு வின் அ ட்ராஃபி. அண்ட் ஐம் டெல்லிங் யூ, பிகாஸ் ஆஃப் யூ மெனி பீப்புள் ஹூ சப்போர்ட் யூ ஆர் சஃபரிங் திஸ் பேட். என்னோட இமேஜால நிறைய பேர் இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் என்ன பேச முடியும்? ஏதாவது பேசினா இன்ஸ்டாகிராமில் பெருசாக போஸ்ட் போடுறாங்கல்ல. in what way she can support that what he did is right, and that person is immediately shown it on face, கையை தட்டி விட்டு போன்றான். what, how will you have your celebration going on? எவ்வளோ பேர் வின் பண்றாங்க? நான் மும்பை இந்தியன்ஸ் சொல்றேன், அவங்க பார்க்காத விக்டரியா, அவங்க பார்க்காத டிஃபீட்டா? எப்படி அது எப்படி நியாயம் பண்ண முடியும்? அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் த நேம், ஹூவர் இட் இஸ், ஐஸ்மேன் சொன்ன அந்த பர்சன் ரிப்ளை பண்றது, எங்களுக்கு லூஸ் ஆகுறதுக்கும் கோலியோடைய ஆக்ஷனுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு கேம், ஒரு ஜென்யூனா ஒரு கேம் பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயத்துல ஒரு கெட்டது நடந்ததுன்னா மூஞ்சி சுளிப்போம் தெரியுமா? அந்த மூஞ்சி சுளிப்பு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் எங்க லூஸுக்கும் வந்து சம்மந்தமே இல்ல. யாருமே எங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபோர்ஜரி பண்ணியோ இல்ல அசிங்கமா ஜெயிச்சாங்கன்னு யாருமே சொல்லலையே. That's That Madrid different is story. 1-1. You guys lost to Chennai. We lost in Mangarai. 1-1. No, it's fine even if they win Okay, it for that twice, matter. Vaidi. They have proven their self. They are not just a humbug team. They have proven themselves. They have played in the most crucial places also. You have not done nothing. Okay, you have done nothing and you're yet to do. Your action was worst.
people either say worst or they ignore it. Don't come taking a banter saying that it's a friendly conversation. That person did not like. Will you fall in his feet and say sorry? எப்படி பார்த்தாலுமே அதை ஒத்துக்க முடியாது. No, it's not. Listen, man, it's not a question about saying friendly banter. Okay, if someone says it's a friendly banter, I am saying it is No, not a friendly this is banter. The happening discussion is time and different. again. Last year you did it against இருங்க against இருங்க audience இருங்க இருங்க in your home ground. இருங்க இருங்க yes, நான் முடிச்சிடுறேன். If someone says it's a friendly banter, I am saying it is not a friendly banter. Then we will discuss about the video proof. Then we'll convince him each other that I it's a don't friendly want banter or not. வைத்தி. It's not about ஆக்சுவலா that. நான் செம்ம கோவத்துல இருக்கேன் வைத்தி. இல்ல இல்ல எனக்கு இது யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடிச்சிடுறேன் வேண்டியது இல்ல வைத்தி. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயா நான் ஒரு ஒன்னே ஒன்று நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன் வைத்தி. முடிச்சிடுறேன் ஒன்னே ஒன்று சொல்றேன். அவன் அந்த மொமெண்ட்ல அவனுடைய அவனுடைய இது வந்து அவ்வளவு ஹையா இருக்கும்ன்றாங்க. அந்த மொமெண்ட்ல கையில ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது பண்ணிக்கலாமா? This is what I'm hearing every time when Virat Kohli shows his aggression. People say this. அவன் அந்த மொமெண்ட்ல பண்ணிட்டான். எப்படி பண்ண முடியும்? ஒருத்தர் 2 பேர் பார்க்குறாங்களா? சரி பிக் பாஸ் பார்க்குற அளவுக்கு கிரவுட் பார்க்குறாங்களா? லைவா எத்தனை பேர் பார்க்குறாங்க? Man, then மில்லியன்ஸ் how why you want to go like talk for his side? Just people are criticizing him. You shut your ears and go. You cannot talk for him. That is not that defines your character. that's what I'm saying. Friendly banter இருக்கா இல்லையானா கூட then I can argue. But you are justifying. The person who is talking about is justifying that that's right. That's how a gully cricket is being played. If you don't understand, then forget it. Don't criticize it. In my gully cricket time, I have played in Shanghai Cricket League. I have played multiple leagues. In company I have played until about I am 32, 33. I have played. So yeah, not only the sport, but multiple competitive sports. company லெவல்ல விளையாடி இருக்கேன். அதெல்லாம் விடுங்க. சாதாரண லூடோ விளையாடும் போது சொல்றேன். லூடோல ஆரம்பிச்சு abuse is not acceptable. Abuse is not acceptable. This is abuse. Forget about that. என் பையன் பண்ணானா பலாரம் கொடுப்பேன். ரெண்டாவது வாட்டி பண்ணானா கிரவுண்டட். மூணாவது வாட்டிலாம் வீட்டு வெளில விட மாட்டேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. You encourage it. If this is what your behavior you are following in your family and your house, go ahead. Welcome. That's இல்ல shame. வைத்தி, ரொம்ப சிம்பிள் வைத்தி. நீங்க உங்க ஆப்போசிட்ல வந்து உங்க ஃப்ரெண்டும் மேட்ச் விளையாடுறீங்க. ஆனா நீங்க ஒருத்தர் விளையாடல. அவங்க டீம்ல 10 பேர் இருக்காங்க whom you don't know the 9 people. Your friend in front of those 9 people is showing this action. You'll say என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவீங்களா? Or you will feel ashamed or you'll get anger. If you're not getting anger, then okay அப்பா. Then no, everybody can do anything to you. அவ்வளவுதான் மேட்டர். நீ என்டர்டைன்மெண்டா பாக்குறனா பாத்துட்டு போப்பா. இப்ப நான் பாலிடிக்ஸ் என்டர்டைன்மெண்டா பாக்குறேன், நீ ஏன் கேள்வி கேட்பேன்னு கேட்பான். எனக்கு எப்படி இருக்கேன்? சும்மா பேசணும்னு பேசாத. என்டர்டைன்மெண்டா பாப்பேன் நானு. எமோஷன்ஸ் கனெக்ட் மூவி பார்க்கணும்னா நீ அஜித் படம் பாரியா போய். உனக்கு ஜிடியூ பிடிச்சிருக்குன்னா போய் பாரு. அதுக்கு எதுக்கு இங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து அடுத்து வாட் நெக்ஸ்ட்? லெட்ஸ் டேக் அவுட் அ கன் அண்ட் ஷூட் இன் த ஏர் ஆஃப்டர் வின்னிங். யூ வாண்ட் தட் என்டர்டைன்மெண்ட். In what way is it connected to my idol or my team losing? I don't give a damn if my team loses 14 games in a row, but I don't encourage this kind of behavior. உட்காந்து கீழே உட்காந்து கமெண்ட்ல அழுவாதப்பா. மேல வந்து பேசு. இப்ப கோலிய வந்து கிளவுன் இப்படி என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்பேஸ் போட்டு ஐ ஆர்கனைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹியர் டாக்ஸ் பேட் அபவுட் பீப்புள். டோன்ட் ட்ரை யர் பிக் பாஸ் ஷிட் வித் மீ ஓவர் ஹியர். ஓகே, உனக்கு ஸ்போர்ட்டை பத்தி தெரியாது, கிரிக்கெட் பத்தி தெரியாதுன்னா பொத்திட்டு போயிடு.
ஐஸ்மேன் கீழ யாரு கமெண்ட் போட்டிருக்கா? எதுவும் அப்படி தெரியலையே. இது எங்க அந்த இதுலயே போடுறாரா இவரு? இருங்க பின் பண்றேன். இல்ல இந்த குரூப்ல ஹூ அபியூஸ் பிளேயர்ஸ்? யாராவது அபியூஸ் பண்ணிருக்கீங்களா பிளேயர்ஸா? இல்லையே. நெவர் தட் ஐ நோ. யார் அபியூஸ் பண்ணிருக்கா பிளேயர்ஸா? இப்போ மதன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரு. அதுக்கே நான் கூப்பிட்டு வச்சு அவருக்கு பேசினேன். ஹூ அபியூஸ் பிளேயர்ஸ் எனக்கு தெரியல. யார் அபியூஸ் பண்ணிருக்கா? ஏங்க எப்படி தெரியுமா ஐஸ்மேன்? இருங்க ஒரு நிமிஷம். அதாவது இப்ப கோலி பண்ண இந்த விஷயத்த சொல்றோம்ல, இதுவே தப்புன்னு தான் நிறைய பேர் இப்பதான் அப்படியே என்ன சொல்றது வெளில வராங்க. மாஸ்க் எல்லாம் கிழிச்சிட்டு வெளில வராங்க ஒருத்தவங்களா. சரிங்களா? அது ஏங்க பேசினாலே தப்பு. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இவரு புல்லியா இருக்காருன்னா, புல்லியா நீ இருந்துக்கோப்பா. யூ லைக் பீயிங் புல்லின்னா ஜெனரலைஸ் பண்ணிட்டு எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் நாஸ்டாலஜிக் மெமரிஸ்னா யாருக்கே வருது நாஸ்டாலஜிக் மெமரிஸ்? எனக்கு புரியல. நான் அப்படி பண்ணதே இல்லை. ஐ வாஸ் நெவர் புல்லி. இல்ல இப்போ அவங்க அதை சப்போர்ட் பண்றது அவங்க அது கூட இல்ல மோகனா. இப்ப மூவியோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்ன கான்டெக்ட், என்ன மேட்ச், என்ன இல்ல டீம்னே இல்ல தெரியாம இருங்க பேசுறாரு. இருங்க நான் இன்னும் ஓப்பனாவே அடிக்கிறேன். இருங்க எப்பா உங்க தலை அஜித் ரேசிங் விட்டுட்டு கிட் பேக்ஸ் வேணா ஸ்பான்சர் பண்றோம்ப்பா. ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்றோம். போய் விளையாட சொல்றீங்களா? டைமண்ட் ஸ்டட்டட் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ், டைமண்ட் ஸ்டட்டட் ஹெல்மெட் வித் அட்மாண்டியம் பேட். ஓகே, லெட்ஸ் பில்ட் அ மார்வல் மூவி ஓவர் ஹியர். He is ஜான் denying. என்ன? மூவியோட கம்பேர் பண்றாரு. எப்படியா நீ மூவியோட கம்பேர் பண்ற? ஒரு மூவி ஸ்போர்ட்ஸ் மூவி எடுத்தாலே எல்லா விஷயத்தையும் வைக்க முடியாது. அதுல எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு, எவ்வளவு அரசியல் பேச வேண்டியது இருக்கும் தெரியுமா? நீ இதுதான் நீங்க எப்படிதான் சொன்ன கம்பேரிஷனே இஸ்மாயில். வைக்கிறேன்னு தெரியல. இந்த இந்த இது பிக் பாஸ் கலாச்சாரம். சரியா? பிக் பாஸ் இல்ல எப்படி பேசணுமோ இல்ல அப்படிதான் இல்ல பேசுவாங்க. ஏங்க அவ்வளவுதான் தெரியும். ஏங்க நான் அதான் சொல்றேன். அவ்வளவுதான் அதுதான் ஒர்த்து. ஒரு சொல்றேன். நிமிஷம் ஐஸ்மேன், நான் மேல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பாரு. அதை அவன் 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டேஜ் போஸ்ட் போட்டிருக்கான். 4 நாளைக்கு முன்னாடி கமாண்டுக்கு போய் இப்போ உட்காந்து அவன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. மனுஷனடா நீங்க சோத்து தான் திங்கிறீங்களா இல்ல வேற இதை விட நான் எதனா அவங்க கேட்க முடியுமான்னு தெரியல உட்காந்து. அவன் கமெண்ட்ல போய் பாருங்க. கோழி தேரா பாப்பு பண்டவனே கேட்டுட்டு இருக்கானுங்க உட்காந்து ஹிந்தி தெலுங்குல அதெல்லாம் மலையாளத்துல. கஷ்டப்பட்டு அவன் ஜெயிச்சான் மதன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஆல்மோஸ்ட் தோக்க ஐஸ்மேன் வேண்டிய மேட்ச ஒரே கையில நிமிஷம் தூக்கி நிக்க வச்சான். ஐயா. ஒரு நிமிஷம் நான் ஏதோ பாயிண்ட் பேசல. ஐஸ்மேன் நிறைய டாக்ஸ் இருக்கு மேல, ரிமூவ் பண்ணி விடுங்க ஐஸ்மேன். பேசுங்க யாருக்கே. இல்ல சும்மா ரேண்டமா அதான் போயிட்டு அவன் போஸ்ட் கொல்கத்தா கமெண்ட் போய் பார்த்தேன் ஒரு நிமிஷம். அந்த போஸ்ட்குள்ள போய் சும்மா கமெண்ட் பண்ணி பார்த்தேன். ரேண்டமா 200-300 கமெண்ட் போட்டிருக்காங்கடா உட்காந்து. இப்போ 1 hour. யாரா நீங்களாம்? அதுவும் 200-300 கமெண்ட் And மேட்ச் பத்தி கமெண்ட் கம்மி தான். more than one பாரு, மோர் தென் தட். இது நான் தூங்கிட்டேன் செகண்ட் இன்னிங்ஸ் போது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு ரிப்பீட் அஃபென்ஸ். இது ஒரே கேம்ல பேட்டிங் பண்ணும்போது bowling பண்ணும்போது டபுள் அஃபென்ஸ். இது புரியுதா? இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், அவன் கோலி இப்படி பண்ணான்னா அவன் பண்ண தப்பு. அவ்வளவுதான். அவன் கழுத்தை பிடிக்க முடியாது. அவனை நேரில் பார்க்க முடியாது. சரியா? அவன் சாவான். லெட் ஹிம் பி ஷேம்ட், லெட் ஹிம் பி ரிடிகூல்டு. அதை முட்டு கொடுக்கறத நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். புரியுதா? ஏன்னா என்னால இங்கதான் பேச முடியும். இங்க பேசுற ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னா என்னால இங்க பேச முடியும். ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா முட்டு கிடக்காதீங்கடா, கொஞ்சம் பொறுமையா பேசுவேன். சப்போர்ட் பண்ணா கேவலமா கேட்பேன். இல்ல இல்ல ஒரு இது நிறைய பேர் இங்க என்டர்டைன்மெண்ட் இல்ல. ஒரு ஒரே நிமிஷம் நிமிஷம். நிறைய பேர் ஒரு நிமிஷம் நிறைய பேர் இங்க அதை கடந்து போயிடுறாங்க. அதை வச்சு போடுவாங்க. அதான் பிரச்சனை. இங்க இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேருமே அதை கேள்வி கேட்கிற பிளேயர்ஸ் யாருமே இல்ல. பிரியாரிட்டி ஆஃப் சீனியரிட்டி வச்சு நிறைய பேர் இங்க ஆசிரியர் சரி நிறைய பிளேயர்ஸ் ஒன்று அப்படியே சூரியகுமார் அலோவ் பண்ண நினைக்கிறேன். அந்த மாதிரி இவன் சீனியரிட்டிக்கோசரம் 18 வருஷம் எங்க கப்புடா இருக்கா? அவன் டிஃபெண்டிங் சாம்பியன்டா. அதான் சொல்றேன். இது இல்லைன்னா கூட அவன் அதை கடந்து தான் போறானுங்க எல்லா பிளேயர்ஸ். நான் சொல்றேன் திரும்பியும் இதே இடத்துல ஸ்ரீசாந்த் தானே கண்டிப்பா சொல்றேன் மண்டை அடிச்சிருப்பான். ஓகேவா? எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி பிளேயர் அவன் போய் வாயை காட்ட மாட்டான். காட்டினா ஸ்டெம்ப் எடுத்து மண்டை பண்ணுறான். நீ அவனுக்கு தேவை ஸ்போர்ட்லாம் இல்ல, அவனுக்கு தேவை மரியாதை. அந்த மரியாதை கொடுத்தா போதும். அவனும் அக்ரஷன் காட்டுவான். ஓகேவா? எல்லாருக்கும் அவன் சாதி கட்டு போடுவாங்க கட்சியில் வந்து எல்லாருக்கிட்டையும் தப்புன்னு அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வேணும். பட் ஆனா இவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் அவன் போய் காட்டுன்னு வச்சுக்க ரெண்டா பொழுதுங்க மண்டை. போய் அப்துல் சிங் காட்டில் போனா காட்ட மாட்டான். சீனியர் பிளேயர் கிட்டலாம் யாரெல்லாம் ஏமாந்தாலும் அவன் தான் காட்டிட்டு இருக்கேன். எனக்கு அதை முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். கடுப்பே அதுதான். கேள்வி கேள்வி போயிட்டு இவன் பண்ற தப்புன்னு போய் சொல்லுங்க. என்ன இதெல்லாம் பயமா என்ன தூக்கி வெளியே போட்டு பாருங்க. இவன் கேப்டன் ஒரு அளவும் கிடையாது. இவனும் சும்மா டீமுக்கு பூச்சப்பா வச்சிருக்காங்க. போயிட்டு பேசுறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு
சீனியர் ஜூனியர்னா இல்ல என்ன பாக்குறதுக்கு இது இல்ல என்டர்டைன்மெண்டா பார்க்கணுமா? ஐயா இங்க நான் மூவி பார்க்க வரல. ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் எமோஷன். நான் அதை எமோஷனா தான் ஹேண்டில் பண்ணுவேன். எனக்கு என்டர்டைன்மெண்ட் எப்பன்னா என்னோட டீம் ஜெயிக்கின்றது அப்பதான் எனக்கு அது என்டர்டைன்மெண்ட். ஓகேவா? என் டீம் ஜெயிச்சிச்சு அதை எமோஷனோட நான் என்டர்டைன்மெண்டா ஜாலியா சந்தோஷமா கொண்டாடுவேன். திஸ் இஸ் வாட் மீ. பட் நீங்க அதை எல்லாமே என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கணும்னா அது என்டர்டைன்மெண்ட் இல்ல. அப்புறத்துக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஓ தோத்த உடனே இது ஐயோ அம்மான்னு அழுதுட்டு இருக்கீங்க. இது தொடர்ந்து இது 3 என்ன மேட்ச் தோத்தோடனே அழுவுறீங்க. இவனுக்கு இரிகேட்னஸ் எதுக்கு ஹர்திக் ஒரு இருங்க நிமிஷம் இருங்க ஹர்திக் பாண்டியா வந்து டெத் ஓவர்ல போட்டா அழுவுறீங்க. எதுக்கு அப்புறம் அழுவுறீங்க? அழுவாம ஜாலியா இருக்க வேண்டியதானே? அப்ப மட்டும் உங்களுக்கு வலிக்குது, இப்ப வந்தா உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்டா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் டிஃபர். பட் நீங்க வைக்கிற கிரிட்டிசிசம்ல பாயிண்ட்டும் இல்ல, லாஜிக்கலும் இல்ல. சங்கர் படமாடா இது உட்காந்து கிரிக்கெட்டை ஸ்போர்ட்டா வச்சு பேசுறது யாரையுமே ஒரு தற்கூரி தான் அந்த மாதிரி எதனா இன்னும் ஏன்னா ஸ்போர்ட்டை நேர்ந்து விட்டுறீங்களா இதுக்கும் சினிமா மாதிரியே ஏதாவது பேசணும்னு பேசுறதா தெரியல நீனா உங்களுக்கு பேச தெரியலன்னு நினைக்கிறேன் போயிட்டு நீங்க இல்ல யாரும் நல்லா மதன், கூட்டுவாங்க அந்த ஜீவா படத்துல, ஐ மீன் அந்த விஷ்ணு விஷால் ஜீவா படத்துல ஒரே ஒரு டயலாக் தான், அது எவ்வளவு பெரிய மேஜர் பிளே பண்ணுது. அப்ப என்ன முதுவை வந்து தட்டி கொடுக்குறாரு நினைச்சேன், பட் தடவி பாக்குறாரு எனக்கு அப்ப புரியலன்ட்டு. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா வேற மாதிரி போகணும். ரியாலிட்டியில எப்படி பேசணுமோ அத மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு பேசுறதுலாம் பைத்தியக்காரத்தனம். மூவியோட கம்பேர் பண்ணணுமா, பிக் பாஸோட கம்பேர் பண்ணணுமா? மூவியோட கம்பேர் பண்ற பேர்ல நீங்க வந்து இங்க கூப்பிட்டு வச்சு அஜித் ஆட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு கொஸ்டினும் நான் புழக்க போறேன் கம்முன்னு நீ போயிட்டு நீ பாட்டு அதானே சிவனேன்னு நான் அதானே நான் இப்ப அஜித்தை தான் போட்டிருக்கேன் கமெண்ட்ல. அஜித்துக்கு வந்து அஜித்தை விளையாட வைக்கலாம் ஜான்விக் கூட, நான் செம்மையா இருக்கும் திரும்பியும் ஜான்விக். சொல்றேன் ஐஸ்மான் எவ்வளவுக்கு எவ்வளவு அஜித் அடிக்கிறாப்லையோ அவ்வளவுக்கு எவ்வளவு தீனா போட்டு பொழுத்துவேன் தீனா நீ பொத்திக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை ஹைப்பர் டென்ஷனை ரொம்ப நோண்டி விட்டா நான் வேற மாதிரி அடிச்சு விட்டுருவேன் பயங்கரமா பிகாஸ் ஆஃப் நான் தோனி கூட செகண்டா தான் வைப்பேன் ஃபர்ஸ்ட் பிரியாட்டி அஜித் தான் பொத்திக்கிட்டு வந்து நீ அவரை எங்க தேர்வு எடுத்து தெருவில் விடுற மாதிரி அவர் நீ அடிப்பேன்னு சொல்லி விட்டுனா உன்னை ஃபர்ஸ்ட் தான் பழப்பேன் தோனியா நீ அடிச்சா கூட நான் ஆப்ஷன்லாம் விட்டு போயிடுவேன் சில நேரத்துல ரொம்ப இது பண்ணி நாட்டனா வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் இங்கெல்லாம் இறங்கிடுவேன் ரொம்ப மோசமா அதான் வேணாம் ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு நீ பொத்திட்டு நீ கிளம்பினா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அஜித் ஃபேன்டா டேய் அது சரியா? அவர்லாம் சப்போர்ட் பண்ண அபியூஸ் சப்போர்ட் பண்ண மாட்டார். மூட்டு போடா இல்ல டேய் இல்ல சும்மா இங்க வந்து இல்ல ஆடாத. இல்ல எனக்கு என்னன்னா, உத்தமன் மாதிரி பேசுவாரு, நல்லவன் மாதிரி நடிப்பான். நான் எப்பயா நல்லவன் சொன்னேன்? உனக்கு என் மூஞ்சும் தெரியாது, எதுவும் தெரியாது. நான் எப்ப இது பண்ணிட்டு இருந்தேன்? நீதான் மேடை மேடையா ஏறி அரசியல் பேசுற. அப்புறம் வந்து நல்ல நல்ல டாபிக் எல்லாம் என்னமோ போட்டு பேசுனேன். நான் எப்பயா அரசியல் பேசுனேன்? பேசுறாப்லையமா அவரு அரசியல் எப்படி பேசுனா போல அவரு பேசுவாரு பேசுவாரு. ஏன் தீனா, நீ இருந்த ஸ்பேஸ்ல தான் மதன், நீ இருந்த ஸ்பேஸ்ல தான் பேசினாரு. ஐயோ நான் அரசியல் ஏன் பேசுனதே இல்ல. நான் வந்து இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் போட்டு பேசுவாங்க. உமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி டாபிக்ல எதுவுமே வந்து அது பேசுனது இல்ல. அது கூட இல்ல ஐசு. காலையில லெட்ஸ் டாக்னு சொல்லிட்டு பிளாக் பாந்தர் போடுவார்ல மதனே, அந்த இடத்துல அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த இடத்துல அவர் வந்து பேசியிருக்காரு. நான் இருப்பேனே பேந்தர் பேசல இருந்தாலும் எங்க பாத்திருக்கேன் டேய் நீ வா இங்க நீ அரசியல் வருதே நீ எனக்கு தெரிஞ்ச வா ஃபர்ஸ்ட் நீ மேல வா நீ அரசியல் பேசுவோம் வா இல்லையா, நான் நல்லவன் சொன்னதே இல்ல. என்ன போட்டு நல்லவன் சொல்லுவான் நம்பாதீங்களா? நான் எப்பயா சொன்னேன்? சார் அப்படி என்ன அரசியல் பேசுறதுன்னு பார்ப்போம் வாங்க சார் சமூக கருத்து என்ன பேசுவீங்க சார் வாங்க சார் மேல வாங்க சார் கொஞ்சம் இல்ல அப்படி நாட்டுக்காக என்ன பண்ணிட்டீங்க சம்பந்தமே இல்லாம தோத்துட்டீங்க. அதனால நாங்க தோத்ததுக்கும் கோயிலுக்கும் என்ன என் சம்பந்தம்? ஆர்சிபி கூட தோத்த அன்னைக்கே நான் கதறல, நான் அமைதியா தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இதை அப்பவே பேசிட்டு திருப்பி இருக்கணும் சொல்றேன். வாட்சலாங்க பாட்டு இரு அதனால மதன், இரு பண்ண மதன். முடியல சொல்லுங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 சீசன் எல்லா மேட்சும் தோத்து 10 சீசன் 150 140 மேட்ச் 140 மேட்ச் கண்டினியூஸா தோத்தா கூட இது தப்பு தான். ஹாப்பியா போ என்ஜாய் பண்ணு. வாட்சலங்க ஐஸ்மேன் வாட்சலங்க பார்த்ததுனால அது அடிக்க முடியல எல்லாம் அப்பயே அடிச்சிருப்போம் நான் அப்பயே அடிக்க வந்தேன் ஆனா எதுக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, நான் வந்து என் ரியல் லைஃப்ல விளையாடின ப்ரொஃபஷனல் மேட்ச் தோத்ததுக்கே ஃபீல் பண்ணது இல்ல. நான் சப்போர்ட் பண்ண பிரான்சைஸ் தோத்ததுக்கு நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அதுவும் இட்ஸ் ஜஸ்ட் a லீக் மேட்ச். we are already almost அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நான் ஏன் உட்காந்து எழுவ போறேன்? இல்ல இஷ்டத்துக்கு பிராண்ட் பண்றது இல்ல, நம்ம அன்னைக்கு ஒரு தடவை பேசலே அப்படிதான் ஐஸ்மேன். நம்மளே விட்டுருந்தா நம்மளே நம்ம டீமை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். பட் அவர் குறுக்கால வந்து
தேவையில்லாம வந்து ஏதோ கிரிட்டிசிசம்ன்ற பேர்ல பாயிண்ட் இல்லாம ஆர்கியூ பண்ணி அடி வாங்கிட்டு தான் இருந்தாரு. சச்சின் பாய்னா போய் சச்சினோட பையனுக்கு மாப்பிள்ளைய தேடுப்பா. இல்லனா வந்து பேசாம சச்சினுக்கு பேடு கட்டி விட்டுறலாம். செம்மையா இருக்கும். படம் பாக்குற மாதிரி இருக்கும். சச்சின் பையனுக்கு மாப்பிள்ளையா? அதான் மாப்பிள்ளை யோ தேடலாம்.